Welcome to Cinema Ganesh. This is the appreciation for சப்தம். ஸோ ஆதியோட சப்தம் வந்து கொஞ்சம் டிலேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் இஷ்யூஸ்க்கு அப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி தான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஹாலிவுட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ்லேயோ வந்திருந்தால் இதுக்கு ஒரு எந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பர்ஃபெக்ட் ஹாரர் ஃபிலிம் சொல்லப்போனால் சைக்கலாஜிக்கலாக டெக்னிக்கலாக ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அறிவழகன். நம்ம அவரோட ஈரம் பார்த்துருக்கோம், ஆறாவது சினம் பார்த்துருக்கோம். லைக் அவர் ஒரு செமையான ஃபிலிம் மேக்கர். சொல்லப்போனால் அவர் அடிக்கடி படம் பண்ண மாட்டார். அவர் ரேண்டமாக என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு படம் பண்ணுவார். ஆனால் அந்த படம் பண்ணும்போது அது வில் பி அ பேங்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு எந்த ஒரு பெரிய ஹைப்பும் இல்லாமல் அப்படி ஒரு படம் வருதுன்னு கூட பெருசாக எந்த ப்ரொமோஷன்ஸ் கூட அவங்க பெருசாக பண்ணலை. சொல்லப்போனால் நிறைய பேர்த்துக்கு சப்தப் அப்படின்னு ஒரு படம் வருதுங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜோனில் ஒரு படம் வருது. நான் இன்றைக்கி ரேண்டமாக அந்த படத்தை போய் பார்த்தேன் தேட்டரில். ஏதோ ரொம்ப கோஇன்சிடெண்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, நான் நேற்று தான் வந்து ஆறாவது சினம் பார்த்துட்ருந்தேன். ஸோ ஆறாவது சினம் பார்த்துட்டு அடுத்த நாளே இதை பார்க்குறப்போ நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆறாவது சினத்துக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா திஸ் மூவி இஸ் வெரி ஸ்ட்ராங். கொஞ்சம் 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 ஃப்ளாஸ் இருக்குது படத்தில். அதை மட்டும் மன்னிச்சிட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி எ வர்த்தி வாட்ச். ஏன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு ஹாரர் ஜானரில் இப்படி ஒரு பிளாட் வந்து இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்கும், ஏதோ ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிக்கும், அந்த பொண்ணை வந்து ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும் அந்த பொண்ணை சுற்றி. அப்புறம் ஒரு எக்ஸாசிஸ்ட் வருவார், அவங்க காப்பாற்றுவார். இந்த அரண்மனை படத்தில் வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிமிலர் பிளாட்டு தான். பிளாட் ரொம்ப சிமிலர் தான். பட் அந்த பிளாட்டோட ஸ்டோரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போது யாவரும் நலம் அந்த படம்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு வைப் கிடச்சிருக்கும் இல்லையா, ஒரு பயம் வரும்ல, அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஜம்ப் ஸ்கேர்ஸ் கிடையாது பெருசாக. சப்தம் அப்படிங்கிறது என்னென்னா சவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சப்தம் அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். சிங் சினிமா. ஸோ இவங்களோட சவுண்ட் டிசைன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு நல்ல மல்டிப்ளெக்ஸில் டால்பி அட்மாஸில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதோட சவுண்டிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சவுண்டிங் வந்து சிங் சினிமா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் விக்ரம் ஜனகணமன மலையாளத்தில் இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட சவுண்ட் டிசைன் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அப்படியே நம்ம அந்த படத்துக்குள்ளே போயிட்டு வர அளவுக்கு ரொம்ப ஒரு என்கேஜிங்கான சவுண்ட். ஸ்டார்டிங் டைட்டில் கார்டு போட்டதுலேருந்து எண்டிங் கிளைமேக்ஸ் போஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஈரினஸை வந்து கிட்டத்தட்ட ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அண்டு தமன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் அப்படியே நடுங்க வச்சிரும்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்டிங் ஆகட்டும், அந்த மியூசிக்ஸ் ஆகட்டும், ஆர்ஆர் ஆகட்டும், அந்த 2-3 இடத்துல ஒரு சின்ன சின்ன சாங்ஸ் வருது. ஸோ அந்த சாங்ஸ் முதற்கொண்டு அந்த ஒரு நம்ம வந்து ஒரு ஹாரர் மூவிக்கு வந்திருக்கோம். அந்த மூவியிலேருந்து நம்ம டீவியேட்டே ஆகக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அவ்வளோ ஒரு டெரிஃபிக்காக இருந்துச்சு. அண்டு கம்மிங் டு த காஸ்ட், ரொம்ப நாள் கழிச்சு லக்ஷ்மி மேனன் வந்து இதில் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்காங்க. அண்டு ஆதி நம்மளோட அண்டர் ரேட்டட் ஒரு ஜெம்முன்னு சொல்லலாம். ஈரம், மரகத நாணயம் இந்த மாதிரி படங்கள் வந்து அவர் பண்ணப்போ அவரை வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் இருந்தாலும் இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் சர்ப்ரைசிங்காக எனக்கு இருந்தது வந்து ரெடின் கிங்ஸ்லி தான். ஸோ அவரோட காமெடி நிறைய இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் அவர் வந்து இந்த சீரியஸ் ஜானர்லேருந்து அப்பப்போ நமக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸாக இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரோட அந்த காமெடி அதெல்லாம். அண்ட் சிம்ரன் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்து நமக்கு எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். ஸோ எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர்னு சொல்லலாம். பட் அவரை கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ரோல் இல்லாட்டியும் ஒரு சட்டிலான ரோலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். அண்டு ஒரு டிப்பிக்கல் ஸ்டோரியே இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்டாக நம்ம ஆதி வர்றதும் அவரோட லைஃப்பில் நடந்திருக்கிறதும், நமக்கு இந்த கான்ஜூரிங் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த லொரைன் அண்ட் வெயின் அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் எப்படி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இது இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு லொரைன் அண்ட் வெயின் கேரக்டர் எப்படி இருக்குமோ அது அப்படி தான் நம்ம ஹீரோ இருக்கார் இந்த படத்தில். பட் என்ன டிஃப்ரென்ஸ், வாட் மேக்ஸ் இட்
சப்தம் ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்க இத கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இத பார்த்தா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா, ரொம்ப நல்ல படம். இந்த படத்த வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணாட்டி பரவால்ல. கண்டிப்பா ஒரு தடவ போய் தியேட்டர்ல பாருங்க. சிஜி சீக்வென்சஸ் பேட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சிஜி பண்ணியிருக்காங்க. ஸோ, அதெல்லாம் சில இடங்கள்ல கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்காங்கன்னு தோணுச்சே ஒழிய, அந்த மாரி சின்ன சின்ன ஃப்ளாஸ் மட்டும் தானே ஒழிய, மத்தபடி இந்த படத்தில நீங்க குறை சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தி தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் குவைட் லென்த்தி. ஆனா, உங்களுக்கு எந்த இடத்துலயும் ஃபீல் ஆகாது. ஏன்னா, ஒரு 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 த்ரில்லே படம் எட்ஜ் ஆஃப் த சீட்லயே ஒரு நைல் பைட்டிங் த்ரில்லராவே இருக்கு. அ ரொம்ப நாள் ஆச்சு. தமிழ்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஹாரர் ஃபிலிம் பார்த்து, அ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ, ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் அ வேர்ட் அபவுட் இட். ஸோ டூ வாட்ச் சப்தம் ஆன் தியேட்டர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி டால்பி அட்மோஸ்லியோ எபிக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெட்டரான ஒரு சவுண்டிங் இதில் இருக்கிற ஒரு இதில் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அண்ட் அறிவுலகனோட மாஸ்டர் பீஸாக தான் அதை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் ஈரம் ஐ ரியலி லவ் திஸ் ஃபிலிம். இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ்.